அவங்களோட தொகுதியில் போய் சந்திக்காமல் இது மாதிரி ஒரு காலேஜில் மீட் பண்ணுறது, குறிப்பிட்ட மக்களை மட்டும் கூப்பிட்டு வச்சு பண்ணுறது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? முதல்வர் விஜயா சரி தவறு அப்படின்றத விட அவருடைய கம்ஃபர்ட் ஜோனில் அவர் இருக்கார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். முதலமைச்சர் அப்புறம் வேணால் இதுதான் நம்ம அதுலேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது. அந்த செய்தியிலேருந்து நமக்கு வர்ற கருத்து என்னென்னா, அவருடைய கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கார். அவர் ஒரு வேளை பொதுவெளிக்கு போகும்போது மீண்டும் கூட்டம் வரும் அப்படின்ற சிந்தனை இருக்கலாம், ஏதோ பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஆட்சி அவங்களுடையதாக இருக்கும் பொழுது நிச்சயமாக ஒழுங்குபடுத்த முடியும். ஏன்னா முந்தைய ஆட்சி காலகட்டத்தில் பாதுகாப்பு சரியாக கொடுக்கல அப்படின்னு இருக்கும் பொழுது இப்போ அவங்களுடைய ஆட்சி அவங்க நினச்சா கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கலாம். இதெல்லாம் சரியாக தவறான முடிவெடுக்க வேண்டியது அவருக்கு வாக்களித்த மக்கள் தான். நம்ம ஒன்றும் பெரிய கருத்து சொல்லி அவர் அதை காயப்படுத்தணுன்ற அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சிங்கப்பெண் படை இன்னும் தள்ளி போயிட்டு இருக்கு, இன்னும் லான்ச் பண்ணாமல் இருக்காங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அந்த சிங்கப்பெண் பாதுகாப்பு படை அப்படின்ற அந்த படையிலே எனக்கு ஒன்றும் பெரிய உடன்பாடு கிடையாது. ஏற்கனவே இந்த நாட்டில் காவல்துறை இருக்குது. காவலர்கள் இன்னும் காவலர்களை அதிகப்படுத்தணும். ரொம்ப நாள் ஆச்சு போலீஸுக்கு வேலைக்கு ஆள் எடுத்து, ரொம்ப வருஷங்கள் ஆகுது. ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் காவலர்கள் இருக்காங்க. அதனால் காவலர்களை அதிகமாக எடுக்கணுன்றது நம்ம கடந்த ஆட்சியிலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். நம்ம ஒரு காவலருக்கு பணிச்சுமை அதிகமாகுது. பணிச்சுமை அதிகமாகிறதுனால தான் ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்காங்க. நிறைய காவலர்கள் மதுப்பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற காரணம் அதுதான். சில காவலர்களுக்கு ஒரு ஓய்வு கிடைக்காம, லீவு கிடைக்காம, கமிஷன் அலுவலகத்துக்கு முன்னாடியே தற்கொலைக்கு நிற்கிறதுக்கெல்லாம் காரணம் அதுதான். அதனால் காவலர்களை அதிகமாக ஆட்சேர்க்கணுன்றது என்னுடைய கருத்து. நடக்கக்கூடிய குற்றங்களை ஏற்கனவே இருக்கிறவங்க சரியான முறையில் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சிங்கப்பெண் பாதுகாப்பு படைன்னு ஒரு படை அது கேட்குறதுக்கு நல்லா இருக்கே தவிர செயல்படுத்துவதற்கு அவ்வளோ சாத்தியமா அப்படின்றது தெரியலை. அல்ல அது செயல்படுத்தி குற்றத்தை பூரா தடுத்துட முடியுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. சார், ஜனநாயகம் திரைப்படம் வெளியாகிறதுல எனக்கு சொல்ல தெரியல. அதில் இருக்கிற சிக்கல்களோட உண்மைகளை எனக்கு சொல்ல தைரியம் இல்லைன்னா அந்த படத்தோட இயக்குனர் சொல்லியிருக்காரு. ஒரு படத்தின் இயக்குனரே அதை சொல்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு இயக்குனராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் ரொம்ப வருத்தமாக பார்க்குறேன். ஒரு இயக்குனர் இப்போ சொல்லியிருக்காருன்னு போல அந்த செய்தி நான் பார்க்கல. நீங்கள் சொல்கிற செய்தி உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அப்படிலாம் சொல்ல முடியாது. நீங்கள் இந்த சமூகத்தில் இன்றைக்கு உங்கள் கண்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை, இல்லை உங்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியை நீங்கள் தயங்குனீங்கன்னா பின்ன யார் தான் சொல்லுவாள்? இன்றைக்கு அந்த ஜனநாயகனுடைய திரைப்படத்தின் நாயகனாக இருக்கக்கூடியவர் ஒரு மாநிலத்தோட முதல்வராகிட்டார். அப்படி இருக்கும் பொழுது உங்கள் படத்தில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள். நீங்கள் யார் தப்பு செஞ்சாங்கன்னு நமக்கு தெரியணும்ல. ஏன் குறிப்பாக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஜனநாயகன் திரைப்பட வெளியிட்ட அது திருட்டுத்தனமாக வெளியானதில் இன்றைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவர்ஜன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். அவர் என்ன பதிவு பண்ணியிருந்தாருனாக்கும், மத்திய ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகனும் இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் சேர்ந்து வெளியிட்டாங்கன்னு சொல்லிட்டு கடந்துட்டார் ஒரு பிரச்சாரத்தில். அப்போவே எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. அது ஒரு தேர்தல் பிரச்சாரத்திற்கான யுக்தியாக தான் அதை பார்க்க முடிஞ்சே தவிர அதில் உண்மைத்தன்மை இருக்கிறதா எனக்கு தெரியலை. அது ஒரு பொய் தகவல் தான். அது பொய் தகவலாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் உங்களால் அதை நிரூபிக்க முடியலை. அப்போ அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்ல மறுக்கிறேன் அப்படின்னா யார் தான் சொல்லுவாள்? இப்போ என்ன நடந்ததுன்னு யார் சொல்லுவா? அப்போ மக்களுக்கு எது தான் செய்தி? எப்படி தான் ஒரு உண்மையை கண்டறிகிறது? ஒன்று சம்மந்தப்பட்டவங்க சொல்லணும். இதை நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். யார் தடுக்கிறாங்கன்னு தடுக்கிறவங்களும் சொல்ல மாட்டேன்றாங்க, அடித்தவங்களும் சொல்ல மாட்டேன்றான், அடி வாங்குறவங்களும் சொல்ல மாட்டேன்றாங்கன்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம என்ன நிலைப்பாட்டு எடுக்கிறது? ஒரு பாதிக்கப்பட்டவர் தனக்கு நடந்த அநீதியை பொதுவெளியில் சொன்னால் தானே நம்ம கேட்க முடியும். அந்த பக்கம் யார் பாதிப்படைஞ்சிருக்காங்களோ அவங்க பக்கம் நிற்க முடியும். அதனால் இயக்குனருடைய அந்த கருத்தில் எனக்கு ஏற்புடைய ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே படம் லீக் அவுட் ஆச்சு. ஆனால் அதுக்கு தமிழ் திரையுலகில் யாருமே கண்டனம் தெரிவிக்கல. ஆனால் அமீர் அவர்கள் அந்த கண்டென்ட்டுக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டார். இஸ்லாமியர்களை இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொல்லாங்க கண்டனம் தெரிவிக்கலாம் சொல்லாங்க. நீங்கள் முதல்ல உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒருத்தரை கொண்டு உயரத்தில் வச்சுட்டு அவர் குறித்த கேள்வி எல்லா இடத்துலையும் கேட்குறீங்களே தவிர, தமிழ்நாட்டில் திரைத்துறை சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் நடந்தது, இதுக்கெல்லாம் நீங்கள் மற்றவங்கள்ட்ட கேள்வி கேட்டீங்களா? அவங்க ஏதாவது கருத்து சொன்னாங்களா? ஜக்குபாய் ரிலீஸ் ஆனப்போ யார் கருத்து சொன்னது? யார் சொன்னது? யாராவது சொன்னாங்களா? அப்படிலாம் இங்கே சொல்லக்கூடாது. நீங்கள் அது ஏன் கண்டனம் தெரிவிக்கலைன்னு நான் தான் சொல்கிறேன். அந்த நீங்கள் இப்போ என்கிட்ட ஒரு கேள்வியை முன்வைக்கிறீங்க. ஜனநாயகன் திரைப்படம் வந்த பொழுது நான் சொல்கிறேன், நான் அதில் எடிட் வெர்ஷன்னு போட்டிருக்கு, அதனால் இந்த இடத்துலேருந்து இதை போயிருக்க தவிர வேறு வழி இல்லை, இதுதான் வாய்ப்பு அதிகம் இருக்குதுன்னு நான் சொன்னேன்.
நான் சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணீங்க, பெப்சியில் இருக்கக்கூடிய பெப்சி தலைவராக இருக்கக்கூடிய செல்வமணியும் எடிட்டர் சங்க தலைவரும் 2 பேரும் உட்காந்து அமீருடைய கருத்து தவறுன்னு ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. எங்கிட்ட கூட கேட்கல. அந்த கருத்தையும் நீங்கள் தான் பதிவு பண்ணீங்க. கடைசியில் என்ன நடந்தது? யாரை கைது பண்ணாங்க, யார்கிட்ட விசாரணை செஞ்சாங்க? அப்போ அவங்கக்கிட்ட திருப்பி போய் நீங்கள் செல்வமணிகிட்டையும் எடிட்டர் சங்க தலைவர்கிட்டையும் கேட்டிருக்கணும்ல. ஏங்க நீங்கள் அப்படி சொன்னீங்களேங்க, கடைசியில் புலன் விசாரணையில் உங்கள் எடிட் ஷூட்டில் இருந்து தானங்க ஒருத்தர் எடுத்து போட்டிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? நீங்கள் உடனே அதை கடந்து போயிட்டீங்க. அப்போ இதில் ஒரே ஒருத்தன் நான் எங்களை எல்லாம் நேர்ந்தா விட்டுருக்காங்க, பார்க்குற இடத்துல பூரா எல்லாத்தையும் கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு. அண்ணா இல்லைண்ணா, 2 நாளுக்கு முன்னாடி ஒரு சினிமா விழாக்களில் வந்து கல்வித்துறை அமைச்சர் வந்து ராஜ்மோகன் சொல்லியிருக்காரு ஜனநாயகம் படம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு. ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கல்வித்துறை அமைச்சர் வந்து கல்வித்துறை சம்பந்தமாக பேசுகிற ஜனநாயகன் படம் சம்பந்தமாக அதோட தயாரிப்பாளர் பேசிக்கிறார். கல்வித்துறை அமைச்சராக நேற்று வரைக்கும் ஒரு கட்சி பொறுப்பாளராக இருந்தார். அவர் பேசுனா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. இன்றைக்கி வந்து அவர் கல்வித்துறை அமைச்சர், கல்வி சார்ந்த விஷயங்களை பேசட்டும். வெயில் அதிகமாக இருக்குது, ஸ்கூல் எப்போ திறக்கலாம், அடுத்து எப்படி பள்ளிக்கூடத்து பிள்ளைகளை வந்து அடுத்து நல்வழிப்படுத்தலாம்னு அதை பற்றி பேசணுமே தவிர ஜனநாயகன் திரைப்படத்தை பற்றிலாம் இனிமேல் பேசக்கூடாது. அமைச்சராக இருக்கவர் பேச வேண்டியதுன்றது எனக்கு விவசாயிகிட்ட வந்து விளையாட்டு துறை வந்து ரொம்ப அதிகமாக வேலை செய்கிறாங்க, அவங்க தான் முக்கியத்துவம் சொல்கிற மாதிரி பேசியிருக்காரு. விவசாயம் முக்கியமா, விளையாட்டு முக்கியமா? பொறுப்பற்ற பேச்சாக நான் பார்க்குறேன். அந்த பேச்சை வந்து ஒரு பொறுப்பற்ற பேச்சாக பார்க்குறேன். ஒரு மனிதன் வாழ்வதற்கு தேவையானது அத்தியாவசிய தேவை என்ன? நீர், நிலம், காற்று, உணவு, அவ்வளவுதான். விளையாட்டு எல்லாம் அப்புறமா பின்னாடி வர்றது தான். அடிப்படையான வாழ்வாதாரத்தையே வந்து இந்தியா போன்ற நாடு வந்து விவசாயத்தில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு, உற்பத்தியில் இல்லை, விவசாயத்தில் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அவர் சொல்கிறாருன்னா அவர் புரிதல் இல்லாமல் பேசுனதான் நான் பார்க்குறேன். சார் பேசும்போது சொல்லியிருந்தீங்க நெகட்டிவ் அதிகமாக இருக்குது இந்த சமூகத்தில் அப்படின்னு. அது எந்த ஒரு வியூவில் சொன்னீங்க சார்? நெகட்டிவிட்டி எது உண்மை எது பொய் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. நேற்றைக்கு நான் இந்த 10 ஆண்டு காலமாக நான் அரசியலோடு பயணிக்கும் பொழுது, பொதுவெளியில் அரசியல் பேசும்பொழுது, பயணிக்கும் பொழுது எனக்கு எதிரான கருத்துக்களை துண்டு துண்டாக வெட்டி போடுற பழக்கம் பாஜக ஆதரவாளர்கள்ட்ட இருந்தது. நான் அதை பார்த்துருக்கேன் நிறைய. ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாததாக இருக்கும். ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாத காணொலிகளை போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ முதல்ல ஆரம்பத்தில் நான் ரொம்ப அதுக்கு ரியாக்ட் பண்ணேன். அப்புறமா சரி இதுக்கு நம்ம பேசாத கருத்துக்கு நம்ம எப்படி பொறுப்பாக முடியும் கடந்து போயிட்டேன். அந்த வேலையை இன்றைக்கு நான் பேசிய ஒரு இந்த அமைச்சரவையில் வந்து 7 பட்டியலத்தினர் இடம்பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 50-60 வருஷத்துக்கு பின்னாடி வந்து 2 பிராமண அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்காங்க. அது வரவேற்புக்குரியது தான். இருந்தாலும் 13% இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கியிருக்கணும்னு சொன்ன தகவலை துண்டு துண்டாக வெட்டி நான் பேசியதற்கு அண்ணன் திருச்சி வேலுச்சாமி வேறு ஏதோ ஒரு யாருக்கோ சொன்ன பதிலை 2ஐயும் ஒன்றோடு ஒன்றாக இணைச்சு அதை ஒரு காணொலியாக அது என்ன வாரியர்ஸா விர்ச்சுவல் வாரியர்ஸ் உள்ளே போட்டிருக்காங்க. அதை பார்த்த உடனே எனக்கு பக்குங்குது. நான் பேசின கண்டென்ட்டும் அது கிடையாது, திருச்சி வேலுச்சாமி சொன்ன பதில் எனக்கும் கிடையாது, அவர் வேற யாருக்கோ சொன்னது. 2ஐயும் சேர்த்து போட்டு கீழே அவர் முதல்வருடைய படத்தை போட்டு விட்டாங்க. அப்படின்னா எது உண்மை எது பொய் மக்கள் எப்படி கண்டுபிடிப்பாங்க? என்னதான் தெரிஞ்சுக்கிடுவாங்க? சரி, ஊடகங்கள் அதை சரியாக சொல்ல வேண்டிய இடத்துல ஊடகங்களுக்கு அடுத்தடுத்து வேலை வந்துருச்சு, போய்கிட்டே இருக்கு. இப்போ நான் இந்த ஆட்சி மாற்றம் நடந்து இந்த 1 மாதத்தில் நான் இந்த புதியதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஆட்சியாளர்கிட்ட நான் கேட்க விரும்புகிறது, ஒரு கோரிக்கையாக வைக்கிறது. நீங்கள் யாருமே அந்த கேள்வியை கேட்கல, நானே அந்த வச்சிருவேன். கரூர் சம்பவத்தின் உண்மை குற்றவாளி யார்? தயவு செஞ்சு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய அநீதி நடந்திருக்கு. அந்த அநீதியை கடந்த ஆட்சியாளர்கள் செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள்னு நான் அப்பவும் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன், அன்னைக்கும் சொல்கிறேன், இப்பவும் சொல்கிறேன். அல்லது நடக்காத ஒன்றை நடந்ததாக நீங்கள் சொன்னீங்களா? இப்போ உங்கள் கையில் அதிகாரம் இருக்குது, உங்கள் கையில் ஆட்சி இருக்குது, புலனாய்வுத்துறை இருக்குது. ஒன்றிய அரசிட்ட நீங்கள் கேட்டால் எது வேணாலும் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க. மத்திய புலனாய்வுத்துறையும் இருக்குது. கரூர் சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இந்த மக்களுக்கு தெரியணும். ஏன்னா கொடநாட்டில் போன வருஷம் போன ஆட்சி வருவதற்கு முன்னாடி கொடநாட்டில் என்ன நடந்துச்சுன்னு கடைசி வரைக்கும் 5 வருஷம் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்படி அவங்க கடந்து போயிட்டாங்க. ஒரு மாநிலத்தினோட முதல்வராக இருந்த ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே ஒரு கொலை நடக்குது, அந்த வீடு ராத்திரி பூட்டு உடைக்கப்படுது. அங்கே